அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான தடைக்கல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொண்டு வருவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எங்கிட்ட மோதாதே என்ற பாடலை பாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா, வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா, இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது. அதனைத் தொடர்ந்து கோவை வேட்டுப்பாளையத்தில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என உற்சாகமாக பாடினார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களான உங்களையே சேரும். நமக்குள்ளே இருந்த பாட்சாவையும் பாஜக வெளியே கொண்டு வந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீண்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 50-60 இருந்த திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாராலும் தடுக்க முடியாது. கோவை கொடிசியா பரப்புரை கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் குடும்ப கட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தல் என கூறினார். தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்களது ஆட்சியை அகற்றுவோம். இரவுகள் மாறாமல் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுகவின் சாதனை என இபிஎஸ் விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகின்றன. 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை 5 லட்சம் கோடி தமிழகத்திலே கடன் பெற்று இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கின்றார். தான் போட்டியிடும் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். சாக்கோட்டையில் பேசிய அவர் ஒட்டுமொத்த தமிழ் குடிக்காக காரைக்குடியில் நிற்பதாக கூறினார். நீ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியை விரும்பல, ஒழிக்க நினைக்கிற, ஆனா முடியாதுன்னு நினைக்கிற. சீமான் ஓட்டு போட்டு ஜெயிப்பாப்லையா? போடு, நான் தான் ஜெயிப்பேன். போடு, நான் தான் ஜெயிப்பேன். இந்த டிஎம்கே கார மாதிரி பேசாத. சீமானுக்கு போட்டா பிஜி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜி வந்துடும். எடா பைத்தியக்காரா, என் வீட்டில் விளக்கு சுவிட்சை போட்டா என் வீட்டில் தான்டா லைட் எரியும். எனக்கு போட்டால் நான் தான்டா வருவேன். எனக்கு போட்டால் அப்படிதான் பிஜேபி வரும். இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் தெரியுது. அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரப்படும் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார்.